அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா நாள்னாவே ஒரு ஸ்பெஷல் தான். அந்த ஜும்மா நாளையில் நம்ம இந்த மாதிரி டேஸ்ட்டோட நம்ம சாப்பாடு ரெடி பண்ணிக்கலாம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குக்கரில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு, நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெந்தயம் சேர்த்துட்டு 2 பல்லாரி வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நான் தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவுக்கு ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி, 1.5 கப் அளவுக்கு கெட்டியான பால் ரெண்டும் சேர்த்து ரெடி பண்ணி தான் எடுத்து வச்சுருந்த அந்த பாலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மல்லி இலைகளையும் சேர்த்து தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பால் பார்த்தீங்கன்னா லைட்டாக பபுள்ஸ் மாதிரி வரும்போதே நம்ம நார்மலாக எப்போதும் ஆக்கிற ரைஸ் தான் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு ரெடி பண்ணோம்னா நல்லா உதிரியாக அருமையான டேஸ்ட்டோட பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் ரெடி ஆகிடும். மீன் குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி ரைஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூளும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்துட்டு நான் ஒரு தேங்காய் பார்த்தீங்கன்னா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த தேங்காவையும் சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு புளிக்கரைசல் வேணுமோ அந்த அளவுக்கு புளிக்கரைசலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலைகளையும் சேர்த்துட்டு ஒரு 2 தக்காளியை நல்லா மசித்து எடுத்து வச்சுருந்தேன். அந்த தக்காளியும் சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு புளிப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம எப்போதும் கறிவடகம் கொடுத்து தான் இந்த குழம்பு தாளிப்போம். கறிவடகம் சேர்த்துட்டு ஒரு 10 பல் பூண்டு, 10 பல் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா பல்ஸ் மூடு கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூளும் சேர்த்து எல்லாமே நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு நல்லா கொதி அதுக்கப்புறம் தான் நம்ம மீன்லாம் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனையும் சேர்த்துட்டு அதிகமாக புளிப்பில்லாத மாங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மாங்காவையும் சேர்த்துட்டு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சோம்னா ஒரு அருமையான டேஸ்ட்டோட மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ரைஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.